பேர்லி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு இந்திரகுமார் தேடி இருக்கிறார். அவரோடு பேசலாம். ஐயா வணக்கம். வணக்கம். தமிழ் சமூகத்தை பொறுத்த வரைக்கும் இடஒதுக்கீடு தொடர்பான விவாதங்கள் பலவற்றை நடந்துட்டு இருக்க தான் பார்க்கணும். இப்போ சமீபத்தில் தோழர் சேகுவாரா அப்படிங்கிற படத்தில் சத்யராஜ் அவர்கள் இடஒதுக்கீடு பற்றி பேசுகிற வீடியோ வைரலாக ஷேர் ஆகிட்டு இருந்தது. இப்படி வெகுஜன சினிமாக்களில் இப்படி இடஒதுக்கீடு தொடர்பான விவாதங்கள் வர்றது, அரசியல் பேசுறது அப்படிங்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோவில் சொல்லப்பட்டது வெகுஜன சினிமாக்களில் இந்த விஷயங்கள்லாம் பேச பார்த்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தமிழ்நாட்டு மரபுலையே எப்போதெல்லாம் ஒரு ஆதிக்க மனப்பான்மை சமூகத்தில் தலை தூக்குதோ அப்போதெல்லாம் அதற்கு எதிர்நிலையில இருந்து பேசுகின்ற படங்கள், சமத்துவத்தை வலியுறுத்துகின்ற படங்கள்ன்றது வந்து கொண்டுதான் இருக்குது. அவ்வப்போது அது தொய்வடைவது போல தோற்றமளித்தாலும் கூட யாரோ ஒரு படைப்பாளி ஏதோ ஒரு இடத்துல அந்த விஷயங்களை தொடர்ந்து பதிவு செய்து கொண்டேதான் இருந்திருக்கிறார். அது சில நேரங்களில் சமூகத்தால் அங்கீகரிக்கப்படுகிறது, சில நேரங்களில் சமூகத்தால் அது காணாமல் விட்டு விடப்படுகிறது. அந்த மாதிரி சேகுவேரா அப்படின்ற அந்த படம் சத்யராஜ் அவர்கள் நடித்திருக்கிறார், நாஞ்சில் சம்பத் நடித்திருக்கிறார், இன்னும் பலரும் அதில் நடித்திருக்கிறாங்க. அது சேகுவேரா அப்படின்ற பேரை கேட்ட உடனேயே நமக்கு புரிந்து விட்டது அது ஒரு அரசியலைத்தான் பேச போகிறது. இப்போ அந்த அரசியல் என்ன அரசியல் அப்படின்றத எடுத்து பார்த்தால் உள்ள பார்க்கும் பொழுது ஒரு ஸ்னீக் பீக் காட்சியை பார்க்க முடியுது. அதில் ஒரு மாணவன் தன்னுடைய அப்ளிகேஷன் ஃபார்மை கிழிச்சு போட்டுட்டு கீழே உட்கார்ந்துருக்கும் பொழுது சத்யராஜ் அவர்கள் அந்த இடத்துல உள்ள வருவார். அவர் ஒரு கல்லூரியில் விரிவுரையாளராகவோ பேராசிரியராகவோ பணியாற்றுவது போல தெரிகிறது. அவர் அந்த இடத்துல அந்த பையனுக்கு விளக்கி புரிய வைக்கிறார். நீ எந்த பகுதியிலிருந்து வந்திருக்கிற, உங்கள் ஊரில் உங்கள் கிராமத்தில் அல்லது உன்னுடைய தெருவில் உன்னுடைய சேரியில் எத்தனை பேர் மருத்துவர்கள் இருக்கிறாங்க, எத்தனை பேர் பொறியாளர்கள் இருக்கிறாங்க அப்படின்றத விட உங்கள் தெருவுக்குள்ளே வந்தால் கண்டிப்பாக ஒரு மூட்டை தூக்கும் தொழிலாளியை பார்க்க முடியும், ஒரு கட்டட வேலை செய்கிறவரை பார்க்க முடியும், ஒரு மலமல்லும் தொழிலாளி ஒருத்தர் இருப்பாரு, யாரோ ஒருத்தர் அந்த பகுதியில இருந்துகிட்டே இருப்பாரு. அதுவே இன்னொரு தரப்பு ஒண்ணு இருக்கு. அந்த ஏரியா, அது நம்ம பேரே சொல்ல நினைக்கிற ஒரு அக்ரஹாரம் அப்படின்றதுதான் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இப்ப அந்த பகுதியில போய் பாருங்க, அது ஃபேக்ட் தான். அது வன்மமாக எல்லாம் இல்லை, ஃபேக்டாவே அக்ரஹாரத்துல ஒரு துப்புரவு பணியாளரை நம்மளால பார்க்க முடியாது. ஃபேக்டாவே அக்ரஹாரத்துல மலமல்லும் தொழிலாளி ஒருத்தரை பார்க்க முடியாது. அதே போல மற்ற தொழில்களை செய்யக்கூடிய தினக்கூலியாக இருக்கக்கூடியவர்களை அந்த பகுதியில் பார்க்க முடியாது. ஆனா இங்க பார்க்க முடியாத பலவற்றை அங்க பார்க்கலாம். இங்க இருக்கிறத விட அதிகமான அமெரிக்க மாப்பிள்ளைகள் அங்க இருப்பாங்க, இங்க இருக்கிறத விட அதிகமான பொறியாளர்கள் அல்லது இங்க இருக்கிறத விட அதிகமான IAS IPSகள், இங்க இருப்பதை விட அதிகமான உயர் பதவிகளில் இருப்பவர்கள் அதிகமா இருப்பாங்க. இதுதான் அந்த டயலாக் மூலமா அவர் கம்யூனிகேட் பண்ணி அந்த இடத்துக்கு நம்ம சேர்றதுக்கு எவ்வளவு போராடிட்டு இருக்கிறோம், ஆனாலும் நமக்கு உரிய இடம் நமக்கு கிடைக்கல. 97% இருக்கிற நமக்கு சதவீதம் இடஒதுக்கீடு கொடுக்கறதுக்கே இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு, என்னடா மிமிக்ரி பண்ணிட்டு இருக்க நடுவில் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஏன்னா சென்சார் போர்டு அதை கட் பண்ணிருக்கு. சென்சார் போர்டு கட் பண்ணதை நம்ம சொன்னா சென்சார் போர்டு நம்ம மேல என்ன நடவடிக்கை எடுக்க போகுது அதுக்கு அது அந்த சேகுவேரா குழுவினர் ஒரு இதே கொடுத்திருக்கிறாங்க, ஒரு பெரிய பட்டியலே கொடுத்திருக்கிறாங்க. பல வசனங்கள் துண்டிக்கப்பட்டிருக்கின்றன, பல விஷயங்கள் பேசக்கூடாது, பிற்படுத்தப்பட்டவருடைய அரசியலை பற்றி பேசக்கூடாது, அவர்களுடைய யதார்த்த நிலை பற்றி பேசக்கூடாது, பட்டியலின மக்களுடைய யதார்த்த நிலை பற்றி பேசக்கூடாது என்று பல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் சென்சார் போர்டு கொடுத்திருக்கிறது. அதுல ஒண்ணுதான் பிற்படுத்தப்பட்டவருக்கு எவ்வளவு இடஒதுக்கீடு அப்படின்றத பத்தி பேசும் பொழுது அந்த இடம் மியூட் ஆகியிருக்கு. அப்ப அது எத்தனை சதவீதம் அப்படின்னா 97% பேர் இருக்கிற மக்களுக்கு 49% அப்படின்றத அவர் சொல்ல வர்றாரு. பிற்படுத்தப்பட்டவர்னா 27%. அப்ப அவர் எதை சொல்ல வர்றாரோ அதை சொல்ல விடாம சென்சார் போர்டு கத்தரித்து எரிந்திருக்கிறது. இந்த கத்தரி அரசியலுக்கு எதிராக தொடர்ந்து பேச வேண்டிய ஒரு நெருக்கடி இருக்கிறது. அதிலிருந்து தான் இந்த மாதிரியான படைப்புகள் சேருகிறது. இன்றைக்கு சமூகத்தில் இருக்கிற யதார்த்தமான நிலையை எடுத்து பாருங்க. இடஒதுக்கீட்டுக்கு எதிராக ரொம்ப இயல்பான ஒரு பிரச்சாரம் மேற்கொள்ளப்படுகிறது. இடஒதுக்கீட்டுனால மெரிட் பாதிக்கப்படுது, தகுதி பாதிக்கப்படுது, திறமை பாதிக்கப்படுது. இன்னொரு ஸ்னீக் பீக் காட்சி ஒன்று பார்த்தேன். அதுல அவர் என்ன செய்வார் அப்படின்னா, பக்கத்துல இருக்கக்கூடிய குப்பத்துல இருந்து பசங்களை கூட்டிட்டு உட்கார வச்சு, உங்களால படிக்க முடியாதுன்னுலாம் இல்லை, உங்களுக்கு போதுமான அளவுக்கு எக்ஸ்போசர் கிடைச்சா உங்களாலேயும் அதை கிராக் பண்ண முடியும், வெறுமான படிப்பை மட்டுமே வேலையா வச்சிருக்கிற ஒருத்தனோட சேர்த்து வேலை பார்த்தும் படிச்சும் வாழ்க்கையை முன்னேற்ற வேண்டிய நெருக்கடியில நீங்க இருக்கீங்க. ஆனா அப்படி படிப்பே வேலையா வச்சிருக்கிற ஒருத்தனை விட வேலையும் பார்த்து படிப்பையும் பார்த்து முன்னேறி வந்தவங்க தான் அதிகமாக சாதிச்சிருக்கிறாங்க, அதனால நீங்க கவலைப்படாதீங்க, நல்லா படிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நம்ம KK-நகர்ல ஒரு சாமியார் பையன் வந்ததை பார்த்தோம். சாமியார் பயல் அப்படின்னு நான் சொல்றதுனால அவமரியாதைன்னு நினைக்க வேண்டாம், என்னோட வயது தான் அவருக்கு இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த சாமியார் பயலுக்கு. அந்த சாமியார் பையன் உள்ள பேசிட்டு போறாப்புல. உள்ள பேசிட்டு போகும்போது என்ன பேசுறாரு, மக்கள் மத்தியில மூட நம்பிக்கையான கருத்துக்களை பேசிட்டு போறாரு.
அறிவுக்கு ஒவ்வாத கருத்துக்களை பேசிட்டு போறாரு. இப்ப அப்படியாக இல்லாமல் ஒரு வாத்தியார் என்ன பேசணும், இப்ப சங்கர்ன்ற ஒரு ஆசிரியர் என்ன பேசினாருன்ற பார்த்தோம். அந்த மாதிரியான ஒரு ஆசிரியராக சத்யராஜ் வந்து அந்த படத்துல வந்து அந்த காட்சியில நடித்திருக்கிறார். பெரியார் திடலுக்கு போனீங்க அப்படின்னா அங்க வந்து சத்யராஜுக்கு வந்து பேர் சத்யராஜ் கிடையாது, அவர் பேரே இனமுரசு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன் இனமுரசு அப்படின்னா இந்த மாதிரியான கருத்துக்களை திரைக்கு உள்ள மட்டும் இல்ல, திரைக்கு வெளியவும் கூட அழுத்தமாக பதிவு செய்வார். சமீபத்துல கூட ஒரு பதிவு ஒண்ணு பார்த்தேன், அவர் ஏற்கனவே பேசுனதுதான். இங்க ஒன்றும் நாங்க ஒன்றும் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் கிடையாது, இங்க ஒன்றும் அரிஸ்டாட்டில் சாக்ரட்டிஸ் கிடையாது, அதனால எங்கள்கிட்ட வந்து கருத்து கேட்கறது முதல்ல நிப்பாட்டுங்க அப்படின்றது ரொம்ப முக்கியமான செய்தி. பொதுவாகவே ஏன் அப்படி அவர் வந்து இதுல இருந்து விலகிட விரும்புறாரா அப்படின்னா, அவர் வந்து அவருடைய நிலையிலிருந்து அல்ல, வெளியிலிருந்து அதை அணுகிறாரு. என்ன என்ன பிரச்சனை நடந்தாலும் இதை பத்தி உங்க கருத்து என்ன அப்படின்னு ஒரு நடிகருடைய கருத்தை அறிந்து கொள்ள இது பண்றத நிறுத்திடுங்க, நடிகர் சொல்றதுதான் சரியா இருக்கும்னு நம்புறத நிறுத்திடுங்கன்னு ஒரு பொது புத்திக்கு எதிரான கருத்தை அவர் சொல்றாரு. அப்ப நடிகர்கள் கருத்து சொல்லக்கூடாதானா சொல்லணும். யாரு மாதிரி கருத்து சொல்லணும் அப்படின்னா சத்யராஜ் மாதிரி கருத்து சொல்லணும். எந்த தயக்கமும் இல்லாமல் அவர் பல கருத்துக்களை எல்லா காலங்களிலும் பேசியிருக்கிறார். ஈழ பிரச்சனையா இருக்கட்டும், கர்நாடக பிரச்சனையா இருக்கட்டும். இன்னைக்கு அவர் வந்து ஒரு பேன் இந்தியன் ஸ்டார். ஆனால் அப்படியெல்லாம் இல்லாமல் தமிழர்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா தொடர்ந்து குரல் கொடுப்பவராக அவர் இருந்திருக்கிறார். அதற்கான நெருக்கடிகளை அவர் சந்திக்காமல் இருக்கிறாரா அப்படின்னா அப்படிலாம் இல்லை, அதற்கான நெருக்கடிகளையும் சந்திக்கிறார். ஆனால் அதெல்லாம் நெருக்கடியாக அல்லாமல் சமூகத்தில் நாம் இருக்கிறோம், இதற்கான ஒரு கடமையாக அவர் நினைத்ததை செய்கிறார். ரொம்ப முக்கியமான ஒரு பக்குவம். நடிகர் சூர்யா அந்த வகையில அரசியல் கருத்துக்களை பேசுறாரு. இப்ப இதனாலதான் நடிகர் விஜய் மேல எல்லாம் விமர்சனம் வர்றது. இப்ப சத்யராஜ் அவர் ஒரு திரைப்படத்துல நடிக்கிறாரு, மாணவர்களை உட்கார வச்சு மாணவர்கள்ட்ட என்ன அரசியல் பேசணும் அப்படின்றத ஒரு காட்சியா வைக்கிறார் இல்லையா? அதே போல இடஒதுக்கீடு குறித்து ஒரு தெளிவாக பேசுகிறார். இப்ப இதையெல்லாம் உங்க படத்துல பேசுறதுக்கு ஸ்கோப் இல்லாம போயிருச்சா? இல்ல இல்ல, மாறா என்ன பண்றீங்க அப்படின்னா சிறுவர் சீர்திருத்த பள்ளியில வந்து காட்சி அமைத்து அதற்குள்ள நீங்க வந்து போதைப் பொருளை ஒழிப்பது போல பேசுறீங்க. அங்க போதையை விட ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. போதைப் பொருள் வந்து அவன் உள்ள வந்ததுக்கு அப்புறம் குற்றத்தை வெளியில் நிகழ்த்துவதற்கு, அவன் உள்ள வர்றதுக்கு ஒரு சமூக காரணி இருந்திருக்குல்ல, அதை மாஸ்டர் படம் பேச. அந்த சின்ன பையன் வர்றான், உள்ள வந்த பையனுக்கு இவங்க போதைப் பொருள் கொடுக்குறாங்க, போதைப் பொருள் கொடுத்து மேலும் மேலும் தப்பா வழி நடத்துறாங்க. இது நடக்கலையா அப்படின்னா பல இடங்கள்ல நடக்கலாம், வாய்ப்பு இல்லாமலாம் இல்லை. இளைஞர்களை தப்பா வழி நடத்துற கூட்டம் எப்பவுமே இருக்கு. ஆனா அவன் உள்ள வந்து எப்படி வந்தான் அதை நீங்க பேசவே இல்லை. அப்ப அதுதான் உங்கள்ட்ட இருக்கக்கூடிய அரசியல் குறைபாடு, அரசியல் அறிவீனம். அந்த இடத்தில் தான் இந்த பிரச்சார படம் வந்து தேவையாக இருக்கிறது. ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டத்தில் வருகின்ற முக்கியமான திரைப்படமாக பார்க்க வேண்டியது இருக்கிறது. அப்புறம் பசுமாட்டு அரசியலை பத்தி எல்லாம் கூட இந்த படம் பேசி இருக்கிறது. பசுமாட்டு அரசியல் அப்படின்னு வரும் பொழுது ரொம்ப குறிப்பாக பசுவை கேட்காம பால் கறந்துட்டாங்க பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காட்சி. அப்போ ஒரு பக்கம் அந்த ஸ்கூல் அந்த காலேஜினுடைய ஓனர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, இந்த பசங்களெல்லாம் நீ காலேஜுக்குள்ள சேர்க்கறதுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி திட்டுவாரு. இன்னொரு பக்கம் பசுவை கேட்காம பால் கறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப். இப்ப இந்த ரெண்டுக்கு இடையில ஒரு ஒற்றுமையும் ஒரு சமூக முரண்பாடும் இருக்குல்ல, இந்த முரண்பாட்டை பேசுவதுதான் அந்த படமாக இருக்கிறது. 20ஆம் தேதி அந்த படம் வர இருக்கிறது அப்படின்னு நினைக்கிறேன். இந்த அரசியல் பேசப்பட்டிருப்பது ரொம்ப முக்கியமான ஒரு அரசியல். இதை எல்லோரும் பார்த்து இதுல வந்து விமர்சனம் இருக்கலாம், மாற்று கருத்து இருக்கலாம். இந்த படம் ஏன் வந்து இப்படி இருக்கு, இது வேற மாதிரி எடுத்திருக்கலாமே, பாருங்க இந்த டைரக்டர் எப்படி எடுக்கிறார், அந்த டைரக்டர் எப்படி எடுக்கிறார், தாராளமா எடுக்கிறாங்க, யாரும் மறுக்கல. அதையெல்லாம் குறை சொல்லி இந்த படம் வரல. மாறாக தனக்கு முடிந்த பாணியில் தன்னால் ஆன அரசியலை பேசுவதற்கு ஒரு இயக்குனர் முயற்சி செய்கிறார். அதற்கு ஒரு நடிகர் வந்து ஒரு ஸ்டார் காஸ்ட்ல நடித்து கொடுத்திருக்கிறார் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா தான் பார்க்குறேன். இப்போ இந்த இடஒதுக்கீடு சீன் ஆகட்டும் இல்லை மாட்டுக்கறி சீன் ஆகட்டும் எல்லாமே ரொம்ப ப்ரீச்சியா இருக்கு, எல்லாமே டைலாக்ஸாவே இருக்கு. அது வந்து காட்சி வழியில வேற மாதிரி மாத்திருக்கலாம்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. அது எப்படி பாக்குறீங்க? இல்ல இது வந்து வெறுமன சினிமாவா மட்டுமே பாக்குறது அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு என்னதான் அரசியல் பேசினாலும் அதை நீ கலைநயத்தோட பிரசன்ட் பண்ணணும் அப்படின்ற பார்வை ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு எப்படி இருந்தால் என்ன, அது என்ன பேசுகிறது அப்படின்னு பார்க்கிற இது ஒண்ணு இருக்கு. இப்படி 3 வகையா ஒரு சினிமாவை அணுகலாம். இதுல முதல் வகை, நீ வந்து சினிமாவை அணுகணும், அது கிராஃப்ட் கரெக்டா இருக்கணும் அப்படின்றது ஒரு ரகம். அது எப்படின்னா சமூகத்தை பற்றி எந்த அக்கறையும் இல்லாம, இப்ப சினிமாவுடைய சில கிராஃப்ட்ஸ்ல வந்து சமூகத்தில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை வந்து பேச முடியாத ஒரு சூழல் இருக்குது அப்படின்னா, அல்லது வந்து அதை கம்யூனிகேட் பண்ண முடியாத ஒரு சிக்கலை அந்த தயாரிப்பாளர் மூலமாவோ அந்த இயக்குனர் மூலமாவோ ஏதோ ஒன்று சந்திக்கிறாங்க அப்படின்னா அதை தாண்டி தான் அதை பேசணும். பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின் ஒன்று இருக்கு, எல்லா சிக்கலும் சேர்ந்து இருக்கு. அப்ப அதன் ஊடாகத்தான் அதை அணுக முடியும் இல்லையா? அப்ப அது ரொம்ப முக்கியமான. எல்லாருக்கும் அதற்கான வாய்ப்பும் வசதியும் அமைஞ்சிடாது. வாய்ப்பும் வசதியும் அமைந்த இயக்குனர்கள் அப்படி என்ன செய்து கிழித்து விட்டார்கள் என்பதை வந்து கேள்வி எழுப்ப வேண்டிய தேவை இருக்கு. எத்தனையோ பழந்தின்று கொட்டை போட்ட இயக்குனர்கள் அப்படின்னு சில பேர் இருக்கிறாங்க இல்லையா?
அவங்க எல்லாம் எவ்வளவு சமூக கருத்துக்களை வந்து தங்களுடைய படங்கள்ல பேசிட்டாங்க அப்படின்ற இடத்துல இருந்து யோசித்தால் இந்த படத்தை வந்து எப்படி அணுகலாம்ன்றது புரியும். ரெண்டாவது, என்னதான் சினிமாவா இருந்தாலும் அதை கலைநயத்தோட கொடுக்கணும், என்னதான் அரசியல் பேசினாலும் அதை சினிமாவுக்குரிய லாங்குவேஜ்ல கொடுக்கணும் அப்படின்றது ஒரு நியாயமான எதிர்பார்ப்பு தான், அதெல்லாம் இல்லைன்னு சொல்லல. ஆனாலும் கூட அங்கேயும் பல நெருக்கடிகள் இருக்கு. பலருக்கு வந்து கிராஃப்ட் தெரிஞ்சிருக்கு, அரசியல் தெரியல. அரசியல் தெரிஞ்ச ஒரு சிலருக்கு வந்து கிராஃப்ட்ல சில மிஸ்மேட்சஸ் இருக்கலாம். ஆனா இந்த படம் அப்படின்றது கிராஃப்ட் அளவுல ரொம்ப மோசமா இருக்கு அப்படின்னு நான் மதிப்பிடல. காரணம் என்ன அப்படின்னா, அந்த படம் பிரச்சார துணியில் தான் எடுக்கப்பட்டிருக்கு. ஏன் அப்படின்னா, இன்றைக்கு ஒரு இந்துத்துவ பிரச்சாரத்தையும் இன்றைக்கு மக்களுக்கு எதிரான பிரச்சாரத்தையும் பேசுகின்ற வகையில பிரச்சார படங்கள் தமிழ்நாட்டிலையும் இந்தியாவிலையும் வருகிறதா இல்லையா? இப்ப சமீபத்துல ஒரு படம் பார்த்தோம், இந்த ரஞ்சித்னு ஒருத்தர், ரஞ்சித்னா கவுண்டம்பாளையம் ரஞ்சித். கவுண்டம்பாளையம் ரஞ்சித் வந்து ஒரு படம் எடுத்திருந்தாரு, கவுண்டம்பாளையம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கவுண்டம்பாளையம் படத்தை வந்து என்னவா கணக்கு பண்றது, அது ஒரு பிரீச்சியான மூவி தான். அதை பார்த்து ஒரு குரூப் என்ன செய்யறாங்க, சரியா சொல்லிட்டாரு, நான் அருவாள் எடுத்தேன் தாங்க மாட்டேன் அப்படின்னு ஒரு குரூப் தியேட்டர்ல இருந்து வெளியே வருது. போர்வால் குரூப். எவ்வளவு அருவருப்பா இருக்கு பாக்குறதுக்கு. அப்ப ஒரு சமூகத்தை இழிவுக்குள்ள தள்ளக்கூடிய பிரச்சாரத்தை ஒருத்தன் துணிச்சலா செய்யறான். ஆனா சமூகத்தில் இருக்கக்கூடிய இழிவுகளை துடைப்பதை பற்றியும் சமூகத்தில் இருக்கக்கூடிய அசிங்கங்களை அம்பலப்படுத்தும் வகையிலையும் சமூகத்துல சமத்துவத்தை நிலைநாட்டணும்னு பேசுகின்ற வகையிலையும் ஒருத்தன் பிரீச்சியா வந்தான்னா நம்ம அவனை வந்து என்ன பண்ணிடுறோம், ஒரு லட்சுமண ரேகையை போட்டு அல்லது வந்து ஒரு திரையை போட்டு உனக்கு கிராஃப்ட் தெரியுமா அப்படின்னு தடுக்கிறது. இப்ப பிரச்சாரம் அப்படின்றதும் ஒரு கிராஃப்ட் தான். அதை திரைப்படங்கள் செய்யக்கூடாதா? தாராளமாக செய்யலாம். அதையும் செய்வதற்கான இடத்தை சினிமா தனக்குள் வைத்திருக்கிறது. இப்ப பராசக்தின்ற படம் வந்தது. பராசக்தி வந்து பல பேர் வந்து பிரச்சார படமாக சொல்லலாம். ஆனால் அந்த பராசக்தி காட்டிய குறியீடுகள் இருக்குல்ல, அதற்கு முன்னாடி நீங்க சினிமால வந்து புத்தர்ன்ற ஒரு உருவத்தை சினிமாவுக்குள்ள பார்க்கவே முடியாது, திருவள்ளுவர்ன்ற ஒரு உருவத்தை சினிமாவுக்குள்ள பார்க்கவே முடியாது. அதை யார் காட்டினா? கதை யோசனை கர்த்தாவாக கலைஞர் அந்த இடத்துல வேலை செய்கிறார். அதன் மூலமாக அவருடைய அரசியல் வந்து அந்த படத்தில் பேசப்படுகிறது. அதன் வழியாக அந்த படத்தில் காட்சிகள்ல வந்து பல மாற்றங்கள் உருவாகுது. அப்ப அந்த பிரச்சாரத்தை ரொம்ப நயமாக கலைஞர் வந்து அதுல கையாண்டிருப்பார். நேரடியாக அல்லாமல் ரொம்ப நயமாக பல விஷயங்களை நேரடியாகவும் சரி மறைமுகமாகவும் சரி தன்னுடைய அரசியலை வந்து பேசியிருப்பார். ஏன்? அது வசன சினிமாவின் காலகட்டம். அப்போ வசனங்களை வந்து நாடகத்திலிருந்து டிரான்சிஷன் ஆகிட்டு இருக்கிற பீரியடு. ஆனா அப்பயே அது வந்து பெரிய டிரான்சிஷன், பல விஷயங்களை வந்து ரொம்ப நுட்பமாக பேசிய படம். இப்ப அந்த வகையில வந்து அப்படியான படங்கள் வரலன்ற ஏக்கம் தமிழ் சினிமால இருக்கத்தான் செய்கிறது. இப்போ அது எப்ப தீருது அப்படின்னா, இடையில வந்து ஒரு இடதுசாரி தாக்கம் தமிழ் சினிமாவில் வருகிறது. அந்த இடதுசாரி தாக்கம் வந்து ரொம்ப வரவேற்கத்தக்க ஒன்றாக இருந்தது. ஏன்னா ரொம்ப நாள் இடையில விழுந்த கேப் வந்து சரி செய்யப்பட்டது. போராடடா ஒரு வாழைந்தடான்னு பாட்டு வர்றதா இருக்கட்டும், விஜயகாந்த் வந்து பல பேர் வந்து ஒரு போராளியா பார்த்ததுக்கு காரணம் என்ன, ஒரு வர்க்க நிலையிலிருந்து அவருக்கு எழுப்புகின்ற குரல் தான் விஜயகாந்தை வந்து ஒரு போராட்ட குணம் உள்ளவராக நமக்கு அடையாளப்படுத்தியது. இந்த மாதிரியான படங்கள் வந்து தொடர்ந்து வருது. கலைஞருமே அதே காலகட்டத்தில் தன்னுடைய அரசியலை பேசுகின்ற படங்களை தொடர்ந்து வெளியிட்டு கொண்டுதான் இருக்கிறார். இப்போ அதற்கு பிறகு வந்து இந்த பாசிச எழுச்சிக்கு பிறகு அதற்கு எதிராக படமே எடுக்க முடியாதுன்ற ஒரு நெருக்கடி வருது. இதை எதிர்த்து படம் எடுத்தா ரிலீஸ் ஆகாது, இதை எதிர்த்து படம் எடுத்தா வந்து ப்ரொடக்ஷன்ல மதிக்க மாட்டாங்க அல்லது பணம் தர மாட்டாங்க, இந்த பாசிசத்தை எதிர்த்து படம் எடுத்தா இனிமேல் சினிமாலே இருக்க முடியாது, இவ்வளவு நெருக்கடி இருக்கு. இந்த நெருக்கடிக்கு மத்தியில் இந்த படம் வருது. அப்போ இந்த படம் வந்து வரும்பொழுதே ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட்டோட வருது. இந்த தலைப்பை வைத்ததாக இருக்கட்டும், இந்த அரசியலை பேசியதாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதை இந்த படம் சிறப்பாகவே கையாண்டிருக்கிறது. எவ்வளவோ இந்துத்துவ பிரச்சார படங்கள் வந்து கொண்டிருக்கிறது, அதை ஆதரிப்பதற்கு ஒரு கூட்டம் இருக்கிறது. அப்படி பார்க்கும் பொழுது இந்த படம் வந்து அப்படி ஒன்றும் தப்பி போயிடல. ரொம்ப சரியான அரசியலை பேசுகிறது, ரொம்ப நேர்த்தியான கோணத்தில் அணுகுகிறது, ரொம்ப அழகாக விஷுவலைஸ் பண்ணியிருக்கிறாங்க. சத்யராஜ் வந்து ஒரு மிடில் ஏஜ்டு ப்ரொஃபஸரா பாக்குறது வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாவே தான் இருக்கு. இத்தனை வயசு ஆயிடுச்சு, சத்யராஜனுடைய வயசு எல்லாருக்கும் தெரியும், சத்யராஜனுடைய ஹேர் ஸ்டைல் எல்லாருக்கும் தெரியும். ஆனாலும் அந்த கேரக்டர்ல அவரை பாக்குறது வந்து ரொம்ப பொருத்தமா அவர் அங்க வந்து நிக்கிறாரு. அவரு எடுத்து சொல்ற விதமுமே கூட ரொம்ப அழகா காட்சிப்படுத்தப்பட்டிருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். இதுல வந்து பல விமர்சனங்கள் வரலாம். விமர்சனம் அப்படின்னா அந்த இடம் சரி பண்ணியிருக்கலாமே, இந்த இடம் சரி பண்ணியிருக்கலாமேன்னு வரலாம். ஆனா அதை தாண்டி இந்த படம் பேசுற அரசியல், அதை இப்ப இவ்வளவு குறை சொல்லுபவர்கள் வந்து இதில் இருக்கக்கூடிய அரசியலை பற்றி பேசாமல் தவிர்ப்பதே ஒரு முக்கியமான பிரச்சனையா நான் பார்க்கிறேன். அப்போ இந்த அரசியலையும் நேர்த்தியாக கையாண்டிருக்கிறது இந்த படம். 20ஆம் தேதி வருகிறது. எல்லாரும் பார்க்கணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா பார்த்து விவாதிக்கப்பட வேண்டிய ஒரு படம் தான் இது. அப்போ பல
திரைப்படங்கள் தொடர்ச்சியாக சமூக அரசியலை பேசுகின்ற வகையில் தொடர்ந்து வெளிவந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில அந்த தமிழ்நாட்டின் அரசியலை முன்வைக்கக்கூடிய திரைமொழிக்கு மேலும் வலு சேர்க்கும் வகையில சேகுவராவும் வந்து சேர்கிறது. பார்ப்போம். நிறைய விஷயங்களை பகிர்ந்தீங்க. மிக்க நன்றி.